வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஒரு 5 ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் வந்து பிரேக் அவுட் நடந்து ஒரு ஃபர்தர் மூவ் கொடுத்துருச்சு. அதுக்கு மேலே ஒரு சில மூவுக்கு வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இது காரணம் ஏன் இவ்வளோ லேட்னா வந்து உங்களுக்கே தெரியும், நான் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகியிருந்தேன். ஸோ அதனால தான் என்னால் வந்து கரெக்டாக வீடியோ பண்ண முடியல. ஸோ இதை நான் வந்து 5 டேஸ் முன்னாடி எடுத்து வச்ச ஒரு ஸ்டாக்ஸு இது எல்லாமே இப்போ வந்து ரொம்ப பிரேக் அவுட் நடந்திருக்கு. பட் இருந்தாலும் ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து கன்சிடரபுளாக இருக்குது. ஸோ அது இப்போ உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் ஓகேனா நீங்கள் உங்களோட செல்ஃப் ஸ்டடியை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸில் உங்களோட ஸ்விங் ட்ரேடிங்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டாக் அப்படிங்கிறது என்னென்னா வந்து ஒரு நல்ல ஸ்டாக் தான். உங்களுக்கு ஆல்ரெடி பிரத்யேகமான பரிச்சயமான ஒன்று தான். அதாவது பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷன் டைமில் அப்பர் சர்க்யூட் அடிக்கிறது ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா சன் டிவி நெட்வொர்க், ஓகேங்களா? ஸோ இந்த சன் டிவி நெட்வொர்க் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் சைக்கிட்டே ஒரு நாள் அடிச்சது. காரணம் எலெக்ஷன், ஓகேங்களா? 2-3 நாளே அடிச்சது, ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் நடந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த பிரேக் அவுட் வந்து பார்த்திங்கன்னா ரீடெஸ்ட்மெண்ட்காக நம்ம எடுத்து வச்சுருந்தோம் அப்போது. ஸோ இப்போ வந்து பிரேக் அவுட் ரீடெஸ்ட் முடிஞ்சு ஒரு ஃபர்தர் மூவ் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இது வந்து ஒரு மூவ் எது வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துடலாம், ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சன் டிவி ஸ்டாக், ஓகேங்களா? ஸோ இந்த சன் டிவி ஸ்டாக் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இது பிரேக் அவுட் ரீடெஸ்ட் அதுக்கு மேலே கிளம்பிடுச்சு ஸ்டாக், ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ஏரியா வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதோட டோட்டல் எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு லென்த்தை மெஷர் பண்ணிக்கோம், ஓகேங்களா? இது ஒரு யூ ஷேப்பில் இருக்கல்லவா? ஸோ இந்த ஒரு இதை எடுத்துகிட்டு வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ வரைக்கும், அதாவது 875 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து 775 778 இருக்குது, ஓகேங்களா? இன்னொரு 20% டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 10% இன்னொரு மேலே அப்சைட் மூவ்க்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது நீங்கள் டோட்டலாக 25%ல் இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 to 7% வந்து பார்த்திங்கன்னா ஏறிடுச்சு. இன்னொரு 10% இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு 10% மூவை நீங்கள் கேப்சர் பண்ணுறாப்புல இருந்தால் கேப்சர் பண்ணலாம், உங்களோட ஓன் ரிஸ்க். ஸோ இதோட மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதோட இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ 1 மந்த் டைம் ஃப்ரேமில் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியுதுங்களா? ஸோ இந்த ஒரு இது தான். ஸோ இது சூப்பரான ஒரு பிரேக் அவுட். லாங் டேர்ம்லேயும் இது ஒரு 1 மந்த் இதுலேயும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, 1 வீக் கேண்டிலையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் இந்த ஒரு ஸ்டாக் சூப்பரான இது. ஸோ ஆக்சுவலாக வந்து இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஸோ என்னோடய ஹெல்த் இஷ்யூஸ்னால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னால் கரெக்டாக கொடுக்க முடியல, ஓகேங்களா? ஸோ இதை வந்து கரெக்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதோட ஆல் டைம் ஹையை நோக்கி சன் டிவி நெட்வொர்க் வந்து ட்ராவல் பண்ணும். இது வந்து ஒரு லாங் டேர்ம்ங்கிறத விட ஒரு மினிமம் ஒரு 3 to 4 மந்த்ஸ் எடுத்துக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் எடுக்கிறதுக்கு. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்த ஒரு ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ABSLAMA, ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ஸ்டாக் கேளுங்க, ஓகே. LAMC ஆதித்யா பிர்லா குரூப் போடுறது, ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸோ இந்த ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் நடந்துருச்சு, ரீடெஸ்ட்டும் நடந்துருச்சு கிட்டத்தட்ட, ஓகேங்களா? ஸோ இது ரீடெஸ்ட் நடந்து போயிட்டுருக்கு மேலே, ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த் கேண்டிலில் வச்சு பாருங்கள், இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? மந்த்லி கேண்டில்லையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, வீக்லி கேண்டில்லையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட ஆல் டைம் ஹை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஈவன் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபிபனாச்சி லெவல்லையும் ஒரு இது இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12% மேலே ஏறிடுச்சு. இன்னொரு 10% மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஆல் டைம் ஹையை பொறுத்து தான், ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நடுவில் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரலாம், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு கரெக்டான டைமில் உங்களோட கன்சிடரேஷனை வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு ஒரு லெவல் இது வரைக்கும் ரீச் ஆகிருக்குன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நமக்கான டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹை தான், ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து இப்போ ஃபிபனாச்சி லெவல் எடுத்தோம்னா வந்ததுன்னா ரீட்ரேஸ்மெண்ட் எங்கே எடுத்துருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக 50ங்கிற பாயிண்டில் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்திருக்கு, ஓகேங்களா? ஸோ இப்போ இதோட டார்கெட் எது வரைக்கும் போகும் அப்படின்னா வந்து டார்கெட் வந்து நம்ம வச்ச டார்கெட், ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? சரிங்க, ஓகே. ஸோ பாருங்கள், நம்ம வச்ச டார்கெட் பக்கமாக கிட்டத்தட்ட 705ங்கிற அளவுக்கு நம்ம 720 சொல்லியிருந்தோம். ஸோ 700 இன்னொரு 10% மேலே அப்சைட் மூவ்க்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? இப்போ க்ளோசிங் பாயிண்ட்லேருந்து. ஸோ இதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆவாஸ், ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஃபினான்ஷியல் ரிலேட்டடான ஒரு குரூப்பு, ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு கம்பெனியும் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பிரேக் அவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கான கன்சிடரேஷன், அதாவது டபுள் டச் எடுத்துகிட்டு 3வது டச்சில் பிரேக் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் போகும் அப்படின்னா வந்து இந்த ஒரு டார்கெட், ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டார்கெட் இருக்குது. ஸோ இந்த ஒரு டார்கெட் நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை கன்சிடர் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிபனாச்சி லெவலில் எடுக்கும்போது அங்கே பாருங்கள் 60ங்கிற பாயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிட்டு டார்கெட் எடுத்திருக்கு. இப்போ நம்மளால் டார்கெட் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த 2068 அந்த ஒரு பாயிண்ட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அது வரைக்கும் தான் போயிட்டுருக்கு, இன்னும் நிற்கவே இல்லை. இன்னொரு 9 to 10%, ஓகேங்களா? ஸோ 8 to 9% வச்சுக்கோங்களேன். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அப்சைட் மூவ்மெண்ட் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1 டே டைம் ஃப்ரேமில் இன்னொரு 2 to 3 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இது அச்சீவ் ஆயிரும், ஓகேங்களா?
ஸோ இது அதுக்கு மேலேயும் போகணும்னா இங்கே ஒரு டார்கெட் இருக்குது, இந்த ஒரு டார்கெட் இருக்குது, இந்த 2 டார்கெட் தான் ஓகேங்களா. ஸோ இந்த 2 டார்கெட்டுக்குலாம் மேலே போகணும் ஓகேங்களா. ஸோ அது வரைக்கும் மேலே போச்சுன்னா இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பர்சன்டேஜ், இப்போ ஆல்ரெடி 25%ல் கிட்டத்தட்ட 10% போயிடுச்சு. இன்னும் ஒரு நம்ம எதிர்பார்க்குறதுனா ஒரு 50% அப்சைட் மூவ் அந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ஓகேங்களா. ஸோ அந்த லாங் டேர்ம், அதாவது ஒரு 3 to 4 months ஓகேங்களா, மினிமம் 2 months. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் ஹோல்ட் பண்ணுறப்போ இருந்தால் உங்களோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கான ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு நீங்கள் வந்து இது பண்ணலாம். அடுத்து கேசிபி ஓகேங்களா. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக் தான். நல்ல ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு, உங்களுக்கே தெளிவாக தெரியும். ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிட்டு ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ ரீடெஸ்ட் பண்ணனால இதுக்கு மேலே இதுக்கு ஆல் டைம் ஹையிலேயே இது பிரேக் அவுட் பண்ணனால ஸோ இதோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிபனாச்சியை பொறுத்து நம்ம முடிவு பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட 38ங்கிற பாயிண்டில் ரீட்ரேஸ் பண்ணி எடுத்திருக்கு, தெளிவாக தெரியுதுங்களா. ஸோ இன்னும் ஒரு 50 வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா வந்து அது தெரியலை. ஒருவேளை 50 வந்ததுனாலும் நல்ல ஒரு மூவ் தான். அது கீழே வர வர நீங்கள் வாங்குறது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ ஒரு பாயிண்டில் வாங்கிட்டீங்க அப்படின்னா வந்து இறங்குச்சுன்னா உடனே பதட்டப்பட்டு அதை செல் பண்ணாதீங்க. அதை ஓரளவு டெக்னிக்கலாக அனலைசிஸ் பண்ணிட்டு இன்னும் எங்கே வரும் கீழே வரைக்கும் இறங்குங்க கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துல இன்னொரு பை, இப்போ நீங்கள் வாங்குறது எப்போவுமே வந்து ஒரு அமௌண்ட் வாங்கிருப்பீங்கன்னா அதில் இன்னொரு ஸ்மால் குவான்டிட்டி பை பண்ணி ஆவரேஜ் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ பார்த்துங்க இப்போ நமக்கு அந்த லெவலும் தெரிஞ்சிருச்சு ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 60% வரைக்கும் 301 ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டாக இருக்கிற லெவல் வந்து பார்த்திங்கன்னா 235 ஓகேங்களா. ஸோ இன்னும் ஒரு 50% அப்சைட் மூவ் நம்ம எதிர்பார்க்குறோம் ஃபிபனாச்சி லெவல் படி ஓகேங்களா. ஏன்னா இது ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு மேலே நம்மளோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிபனாச்சி யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஒரு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரிவர்சல் இருக்குது ஓகேங்களா, ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. அதாவது இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெட் கேண்டில், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோஜி கேண்டில், அடுத்து இன்னொரு க்ரீன் கேண்டில் வந்து இந்த மாதிரி க்ளோஸாக, அதாவது இந்த ரெட் கேண்டில் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிற மாதிரி தெளிவாக பார்த்துக்கோங்க. அதாவது அந்த டோஜி கேண்டில் பக்கத்தில் இருக்க ரெட் கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஸ்ட்ராங்கான ரிவர்சலாக கன்சிடர் பண்ணலாம். அப்போ வந்து நல்லாவே மூவ் அப் சைடு இருக்கும் ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற கடைசி ஸ்டாக் வந்திங்கன்னா எல்என்டி ஃபுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் நடந்திருக்கு, ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்குது ஓகேங்களா. ஸோ கீழே வரும்னு நினைக்கிறேன் இன்னும் ஓகேங்களா. ஸோ அங்கே பாருங்கள் லாங் டேர்மில் எவ்வளோ ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு ஓகேங்களா. ஸோ ரீடெஸ்ட் பண்ண வந்துகிட்டு இருக்குது, மேலே ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கு, ஒரு இன்வெர்டட் ஹேமர் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு வீக்லி கேண்டிலில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெய்லி கேண்டிலில் பார்த்திங்கன்னா அது ரீடெஸ்ட்மெண்ட் ஆல்ரெடி 23ங்கிற பாயிண்டில் ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் எடுத்திருக்கு. அதையும் பிரேக் பண்ணி கீழே இந்த லைன் வரைக்கும் வரணும். அதாவது பார்த்திங்கன்னா 234ங்கிற பாயிண்ட் வரைக்கும் வருதான்னு பார்ப்போம். மேக்ஸிமம் அது வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன்னா அந்த பாயிண்ட் வந்து கன்ஃபார்ம் ரீடெஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் அந்த பாயிண்ட் வந்து ரீடெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் மேலே பை பண்ணி இப்போதைக்கு இப்போ ஒரு 1 லட்ச ரூபா போட போகிறேன் எனக்கு ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னா ஒரு 25% குவான்டிட்டி வந்துன்னா மேலே பை பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் மேலே போச்சுன்னா அதுக்கு மேலே நீங்கள் போட்டு ஆவரேஜ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மேலே வாங்கினதுக்கப்புறம் கீழே வந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கீழே வந்ததுக்கப்புறம் ஒரு ஆவரேஜ் அமௌண்ட் குவான்டிட்டி பை பண்ணிட்டு இன்னொரு 25,000 பை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஆகும். அந்த டைமில் நீங்கள் வந்து ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் போகும்போது உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் நல்லாயிருக்கும் ஓகேங்களா. ஸோ ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த வரைக்குமே நீங்கள் கண்டினியூஸாக ஒரே டைமில் வாங்குறத விட கன்டினியூஸாக வாங்குறது தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஓகேங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.